இன்றைய பதிவில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதைப் பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்கு குரோதி வருடம் ஆடிமாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரையிலானது. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்ப்போம். இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 2இல் குரு செவ்வாய் 4இல் சூரியன் புதன் 5இல் சுக்கிரன் 6இல் கேது 11ஆம் இடத்தில் சனி 12ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களை பார்க்கின்றபோது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குள் செல்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதே ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சூரிய பகவான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சூரியன் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானத்திற்குள் புத்திஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நல்ல தெளிவு இருக்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடிவரும். ஏனெனில் அதிர்ஷ்டத்திற்கு உடையவர் சூரியன். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 5ஆம் அதிபதி சூரியன். ஆக பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 5ஆம் இடமென்பது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியது. ஆக இந்த காலகட்டத்தில் நல்லபல திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய முடிவுகளில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்களுடைய திட்டங்களில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சிறப்பாகவும் செம்மையாகவும் அமையும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 26 நாட்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன். இப்படிப்பட்ட சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனுக்கு 5ஆம் இடம் பலமான இடம். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் பயணிப்பது சிறப்பு. ஏனெனில் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். இந்த அமைப்பு உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் சுக்கிரன் வீட்டிலிருக்கும்போது சுக்கிரனை ராசிக்கு லாபாதிபதி சனி பார்வையிடுகிறார். எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த அமைப்பு காரணமாக எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வெகுகாலங்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்கும். குடும்ப விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். குடும்பத்தின் மூலமாக ஆதாயங்கள் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். ஏனெனில் குடும்பாதிபதி சுக்கிரனை லாபாதிபதியான சனி பார்வையிடுகிறார். ஆக நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் செய்தாலும் அவற்றில் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பார்க்க முடியும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். ஏனெனில் 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் லாபாதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். சனி சுக்கிரன் 2 கிரகங்களும் நட்பு கிரகங்கள் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கும். பண விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். வெகுகாலங்களாக வராத பணம் வந்து சேரும். இது மிகச்சிறப்பு. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாக்காதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபாதிபதியான சனியின் பார்வையில் இருக்கிறார். மேலும் குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய சுபகிரகமான குரு அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்மராசியிலிருந்து குருபகவானை நோக்கி பயணித்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார். குருவின் மீது செவ்வாய் பயணிக்கிறார். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவானின் மீது உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பயணிக்கிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு குருமங்கல யோகம் வலுவாக ஏற்படுகிறது. எனவே அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடிவரும்.
கௌரவகாரகன் என்று கருதக்கூடிய குருவின் மேல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் அனைத்தும் உங்களைத் தேடிவரும். மேலும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் உங்களைத் தேடிவரும். கூடுதல் பொறுப்புகள் தேடிவரும். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் தனகாரகரான குருவின் மீது பயணித்துக் கொண்டிருப்பதால் பணவரவுகள் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இதுவரையில் வராமலிருந்த பணம் உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு கை நிறைய பணம் புழங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் குருவின் மீது பயணிக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் இடத்தில் குரு மீது பயணித்துக் கொண்டிருக்கும்போது குருவின் வீட்டில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு பகவான் பிரம்மாண்டகாரகன் வெளிநாட்டுக்காரகன். ஆக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக சாதகமாக அமையும். இந்த அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறப்பு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் வரை குடும்பம் அமையாத மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பம் அமையும். திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை இல்லாமலிருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் மருத்துவ உதவி மூலமாக ஒரு சிலருக்கு குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. ஏனெனில் குருவீட்டில் ராகு சஞ்சரிக்கிறார். ஆக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான நிலை. அதிலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவின் மீது வலம் வருவது உங்களுக்கு மிகச்சிறப்பு. இதன் மூலமாக பணம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அதிர்ஷ்டம் உண்டு. அதேபோன்று மனரீதியாக உடல்ரீதியாக மேன்மைகள் நல்ல தெளிவு என எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சாரம் மிக சிறப்பாக இருப்பதால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே எல்லாவிதமான காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் அதிரடியாக நிறைந்து கிடைக்கும். செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவதால் நீங்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகங்கள் கிடைக்கும். தூர பயணங்கள் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். பொதுகாரியம் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் சேரும். இந்த மாதிரியாக நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல சிறப்பான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருக்கிறார். எனவே நீங்கள் எதையும் வெல்லக்கூடிய பலம் உங்களுக்கு கிடைக்கிறது. மேலும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நல்ல ஆசான் குரு போன்றவர்களின் தொடர்பு கிடைக்கும். சித்தர்களை வழிபடுவதற்கான யோகங்கள் கிடைக்கும். ஆக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடிவரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குரு மீது பயணிக்கிறார். எனவே நல்ல மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் உணர முடியும். இவ்வாறான அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் தானாகவே உங்களை தேடிவரும். மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சாரம் மிகச் சிறப்பாக உள்ளது. ஏனெனில் குருபகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவானுக்கு கோச்சாரத்தில் 2ஆம் இடமென்பது பலமான இடமாகும் என்பது மட்டுமில்லாமல் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சனிபகவானின் அமைப்பு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த யோக அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஆக கோச்சாரம் சிறப்பாக இருப்பதால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு குரு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சனிபகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவின் மேல் பயணிப்பதால் இதுவரையிலிருந்து கொண்டிருந்த மனரீதியான உடல்ரீதியான கஷ்டங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல்ரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளிருந்தாலும் அவற்றிற்கு தற்போது தீர்வு கிடைக்கும். உடல் உபாதைகள் முற்றிலுமாக விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குரு மீது வலம் வருகிறார் என்பது மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரிக்கிறார். இவைகள் எல்லாமே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோக கிரகநிலைகள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். எனவே உங்களுடைய மனதிலிருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தும் மறையும். இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களிலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. ஏனெனில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவின் மேல் வலம் வருகிறார். மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்கள் சார்ந்த விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பற்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தின் காரகத்துவங்களான உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதாவது கண்வலி பல்வலி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது.
என்பது மட்டுமில்லாமல் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுகளில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். யாரிடம் பேசினாலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பேச வேண்டும். ஏனெனில் விஷத்தன்மை கொண்ட ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்குடைய குருபகவான் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். யாரிடம் பணம் கொடுத்தாலும் ஆதாரங்களில்லாமல் கொடுக்கக்கூடாது. மேலும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களை மேற்கொள்ளக்கூடாது. ஏனெனில் விஷத்தன்மையுடைய ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்குடைய குரு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். என்றாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் குருவின் மேல் பயணிப்பது சிறப்பு. இதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடிவரும். மேலும் செவ்வாய் குரு சேர்க்கை பெற்று 2இல் குருமங்களயோகம் ஏற்படுவதால் குருவின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் குறையும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராஜகிரகமான சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியன் 4இல் சஞ்சரிக்கும்போது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பெரிய அளவில் முதலீடுகள் செய்யும்போது நன்கு யோசித்து செய்ய வேண்டும். மேலும் மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் 12 13 14 தேதிகளில் சந்திராஷ்டம தினங்களாகும். இந்த தேதிகளில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்.